கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டி ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக நிபுணர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியை ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களில் நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். நேற்று கமாடிட்டி ட்ரேடிங் எப்படி சார் இருந்தது? நேற்றின் போக்கு எப்படி இருந்தது? நேற்று கமாடிட்டியில பார்த்தோம்னாக்க கோல்டுல ஒரு ஸ்லைட் ஒரு புல் பேக்னு சொல்லலாம். மெயினா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீக் ஆனது ஒரு முக்கிய காரணம். இதை தவிர பார்க்கும்பொழுது பேஸ் மெட்டல்ஸ் அது சைனாவுடைய பிஎம்இ டேட்டா பெட்டரா இருக்கிறதுனால பேஸ் மெட்டல்ஸ்ல ஒரு ஆக்டிவிட்டி மார்க்கெட்ல வந்திருக்குன்னு சொல்லலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தவரையிலையும் பெரிய டேட்டா இந்த வாரம் வர இருக்கு யூஎஸ்ல. அதுதான் நெக்ஸ்ட் ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய இம்பாக்ட் தகுந்தாற்போல் க்ரூட் ஆயில்ல சில சேஞ்சஸ் வரலாம். அதை தவிர ஜிங்க், நிக்கல், அலுமினியம், லெட் இதெல்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு அக்யூமுலேஷன் மோட்ல வந்திருக்கு. ஒரு சேஞ்சஸ் ஒரு 10-15 டேஸ்க்கு முன்னாடி இருந்தது பார்க்கும்போது யூ கேன் see the good changes on that. அதனால ஓவராலா ஒரு மிக்ஸ்டு மொமெண்டம் இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்துல சில்வர் பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கு. சார், தங்கத்தை பத்தி அதாவது கோல்டு இம்போர்ட் பத்தி நிறைய விஷயங்கள் செய்திகள் வருது. ஏன்னா இப்ப கரெக்டான டைம் பை பண்றதுக்கு, கோல்டு மீதான பை பண்றதுக்கு வொலாட்டிலிட்டி இப்போ லோல பாட்டம் லெவல்ல இருக்கு. பிகாஸ் இன்ஃபிளேஷன்ஸ் குறைஞ்சிருக்கு. சோ இந்த தருணத்துல கோல்டு மீது நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? கரெக்டான டைம் ஆயுது. அதாவது கோல்ட பொறுத்தவரையிலையும் இது ஒரு புல் பேக் ராலின்னு சொல்லலாம். டெக்னிக்கலா பார்த்தோம்னாக்க ரெக்டாங்குலர் பேட்டர்ன்ல கோல்டு ஒரு மாதிரி ஒரு பேரிஷ்னஸ் கொடுத்தாலும் ஒரு புல் பேக் ராலின்னு சொல்லலாம். 25,870க்கு மேல கோல்டு போச்சுன்னா அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 புள்ளிகள் வரை மேல செல்லக்கூடும். அதே சமயத்துல ஒரு லாங் டேர்ம் வியூல பார்த்தோம்னு வச்சுங்களேன், கோல்ட்ல இருக்கக்கூடிய மொமெண்டம் சரிவடைந்து கொண்டிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரெண்டாவது, இந்த வாரம் இருக்கக்கூடிய இசிபி மீட்டிங் அது ஒரு கீ ட்ரிகர்னு சொல்லலாம். அதுல எப்படி கொடுக்க போறாங்க, என்ன இன்புட் வர போறது, அதை வைத்து அதற்கு தகுந்தாற்போல் கோல்ட்ல ரியாக்ஷன் இருக்கும். ஜெனரலா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1-2 வருஷமா இருந்த அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் பிளஸ் அதர் டர்மாயில்ஸ் அதெல்லாம் கோல்டுக்கு ஒரு சாதகமா இருந்து கொண்டு இருந்தது. இப்ப அது எல்லாமே எல்லா இடத்துலயும் சேஞ்ச் ஆகும் பொழுது, இப்படி எக்கானமி ஒரு பெட்டர் ஆகும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையலாம். அதுக்காக ரொம்ப பெருசா விழுந்துடாது, அட்ராக்ஷன் குறையலாம். ஒரு ஆவரேஜா இருக்கும். ஒரு 10-15% தான் அந்த பிளக்சுவேஷன்ஸ் ஒரு வருஷத்துக்கே இருக்கும். இப்பெல்லாம் ஒரு வாரத்துல நம்ம பாக்குறது அதை ஒரு வருஷத்துல பார்க்கக்கூடிய அளவுக்கு மாறும். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தமிழரசன். ஹலோ சார், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. சார், ஆக்சுவலி இப்போ நீங்க ஒரு மூவிங் ஆவரேஜஸ் பாத்தீங்கன்னா 20 to 25 டேஸ் அந்த மூவிங் ஆவரேஜஸ் நீங்க எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க எல்லா கமாடிட்டிக்கும். அந்த 20 to 25 டேஸ்ன்றது அதை எப்படி பேஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் ஒரு 40,000 லெவல்ல இருக்குனாக்கா அந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜஸ் 40,000 பிலோ தட் இருக்குனாக்கா மார்க்கெட் செல்லிங்ல இருக்குங்களா ஆர் பை மோட்ல இருக்குங்களா என்றதை எப்படி தெரிஞ்சலாம், அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். குட் பாயிண்ட். அதாவது மூவிங் ஆவரேஜஸ் அப்படின்னாலே உங்களுக்கு அதனுடைய மொமெண்டம் எப்படியா இருக்கு, அதாவது வெயிட்டட் மூவிங் ஆவரேஜஸ். இந்த வெயிட்டட் மூவிங் ஆவரேஜஸ் வைத்துதான் நம்மளுடைய போக்குல என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம எடுத்துப்போம். இப்ப மெயினா நீங்க கேட்டீங்க சில்வர் 40,000 கீழே மூவிங் ஆவரேஜ் இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, எப்ப அந்த சப்போர்ட் லெவல உடைஞ்சு கீழே இருக்கோ அந்த இடத்துல அது வீக்னஸ் தான் கொடுக்குது. சோ வீக்னஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், யூ ஷுட் ட்ரை டு டூ த செல் அண்ட் பை பண்ணணும். அந்த இடத்துல பை அண்ட் செல் பண்ணக்கூடாது, செல் அண்ட் பை பண்ணணும். செல் அண்ட் பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு சில்வரே பாத்தீங்கன்னாக்க அந்த 40,000 கீழே வந்ததுன்னா 39,250 வரலையும் வரலாம். இந்த 39,250 உடஞ்சதுன்னா ஃபர்தரா 1,500 புள்ளிகள் வரை கூட இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால இந்த மூவிங் ஆவரேஜ் டெஃபினட்டா ஒரு கீ பாயிண்ட் சொல்லலாம். அதை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய தவறுகள் குறையும். தொடர்ந்து பேசலாம் சார். திருச்சியிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முருகன். ஹலோ மேடம், சொல்லுங்க முருகன். சிலுவர் பத்தி சார் பேசிட்டு இருந்தாருங்க. ஆமா, அதே டவுட் தான் கேட்டாங்க. இப்ப சொல்லுங்க உங்க டவுட் என்ன? அதே டவுட்னாக்க 40,000 கீழே இறங்குமானா இறங்கத்தான் செய்யுங்க. சில்வர்
லோவர் ஹைஸ் அண்ட் லோவர் லோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சோ லோவர் ஹைஸ் அண்ட் லோவர் லோனால இட்ஸ் ரிமைன் வீக். சோ அப்படிங்கறத வந்து நீங்க வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதனால 40,000க்கு கீழே பாத்தீங்கன்னா சில்வர் வந்து வீக்கா தான் இருக்கு. ஒரு டவுன் சைடு மொமெண்டம் சில்வர்ல வருது, சாத்தியக்கூறுகள் அதிகமாக தெரிகிறது. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முகமது. வணக்கம் மேடம். சொல்லுங்க முகமது, உங்க சந்தேகங்களை கேளுங்க. போமா பையில போகலாமா செல்ல போகலாமா சார்? எதுப்பா? க்ரூட் ஆயில் பையில போகலாமா செல்ல போகலாமா சார்? க்ரூட் ஆயிலும் சில்வரும். ஓகே, சில்வர் வந்து வீக்கா தான் இருக்கு. க்ரூட் ஆயில பொறுத்தவரையிலும் கீ யூஎஸ் டேட்டா இந்த வாரம் வர இருக்கு. அதுதான் வந்து மெயின் ட்ரிகர்னு சொல்லலாம். க்ரூட் ஆயில பொறுத்தவரையிலும் 6060க்கு கீழே வந்து அது வந்து நல்ல ஒரு செல்லிங் வீக்னஸ் தான் இருந்துட்டு இருக்கு. சோ அதோட பாத்தீங்கன்னாக்கா எவ்வரி ரைஸ்ல வந்து இட் இஸ் அட்வைசபிள் டு செல் ஷார்ட். சோ இப்பொழுதைக்கு வந்து வீக்னஸ் தான் இருக்கிறது. சார் கோல்ட் அண்ட் சில்வர் வந்து தற்போது சைட்வேஸ் மார்க்கெட்ல இருக்கா சார்? சில்வர் வந்து வீக்னஸ்ல இருக்கு. கோல்டு வேணா சைட்வேஸ் சொல்லலாம். சைட்வேஸ்லயும் சைட்வேஸ் விட we can coin it as a pull back. அந்த புல் பேக் வரும்பொழுது ஒரு 300-400 புள்ளிகள் மேல எழும்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா தெரியுது. நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த வீக் வந்து ECB மீட்டிங் வருது. சோ இந்த ECB மீட்டிங் அப்புறம் வந்து இந்த இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கும் இந்த மீட்டிங்ல சார்? பேஸ் மெட்டல்ஸ் வந்து சாதகமா ஏதாவது அமையும்? ஆக்சுவலி வந்து பேஸ் மெட்டல்ஸுக்கு வந்து சாதகங்கள் அதிகமாக இருக்கும், பிரீஷியஸ் மெட்டல்ஸுக்கு சாதகம் குறைவாக இருக்குன்னு தோணுது. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க சார், கிட்ட பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவதுங்க சார், இப்ப நம்ம யூஎஸ்ல பாத்தீங்கன்னா டேட்டாஸ்க்கு வந்து வெப்சைட்ஸ்ல இருக்குதுங்க, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி, அப்புறம் கிட்கோஸ்.com. நம்ம நாட்டோட இதெல்லாம் பார்க்கணும் எந்த வெப்சைட்ல பார்க்கலாம், அது ஒண்ணுங்க. அதே மாதிரி எங்க அசோசியேஷன்ல டெக்னிக் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு இது சொல்லலாம்னா நான் சொல்லலாங்க, உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு. அதாவது சில்வர் வந்துங்க 18 அதாவது டாலர்ல $18 18 சென்ட் வந்து நல்ல பயங்கர சப்போர்ட். அதுக்கு மேல இருந்து ட்ரெண்ட் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்கிறாரு. அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகுற மாதிரி. ஓகே, தேங்க்ஸ். அதாவது சில்வர் நீங்க சொன்னது வந்து $18 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். என்ன கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பாத்தீங்கன்னாக்க சில்வர் வந்து அந்த லெவல்லயே, அதாவது அந்த 1 இயர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 18.50 அப்படிங்கிற லெவல்ல தான் அதிகமா இருந்துட்டு இருந்தது. அந்த $18 சப்போர்ட் எடுக்கிறதா அப்படிங்கறத பார்க்க வேண்டும். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ஆயத்தமான சில விஷயங்களும் இருக்கு. அதனால அதை வைத்துக் கொண்டுதான் அதுல உள்ள ரியாக்ஷன்ஸ் வரும். பட் 18 நீங்க ஒரு சான்ஸ் எடுக்கலாம், தவறு கிடையாது. நமது அது போல இந்தியாவுடைய டேட்டாவை நீங்க பாக்கிறதுக்கு மெயினா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் பார்க்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிபிக் வேணும்னா ராய்டர்ஸ் www.reuters.in அதுல போனீங்கன்னா எல்லா நாட்டினுடைய இன்புட்டும் இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்தியாவுடைய இன்புட்டும் அதுல இருக்கும். இதை தவிர இந்தியா ஒன்று ஸ்பெசிபிக்கா வேணும்னாக்க ப்ளூம்பர்க் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்ல போனீங்கன்னாக்க அதுலயும் போய் நீங்க வந்து டேட்டாவை எடுத்துக்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஒரு அக்யூரசி கிடைக்கும். அது போல இந்த வாரம் வரக்கூடிய என்னெல்லாம் வரப்போறதுங்கிற இந்த டேட்டாவும் அதுல வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் டேட்டாஸ் வருது ஈவினிங்ல, நாளை காலையில இங்க இந்தியாவில் என்ன இருக்கு அப்படிங்கிற எல்லா இன்புட்ஸும் வரும். இது ஒரு மாசம் நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஏறக்குறைய அதே தேதியில தான் எல்லா டேட்டாஸும் வந்துகிட்டே இருக்கும். சோ அந்தந்த டேட்ஸை வந்து போக்கஸ் பண்ணி அந்த இன்புட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது அது வந்து முன்னாடியே வந்து மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன்ஸ் நீங்க அதுல வந்து கணிக்கலாம். சார் தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரோஸ்வில். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு கொஞ்சம் சத்தமா கேளுங்க. மேடம், அந்த கமாடிட்டி என்றால் என்ன மேடம்? ஓகே, அப்புறம் வந்து இதுல எப்படி நம்ம இந்த பங்குதாரராக எப்படி பண்ற இந்த பிசினஸ் அதோட தகவல் தேவைப்படுது மேடம். அப்புறம் வந்து இதுல எந்த மாதிரியான பிசினஸ் நமக்கு எப்படி பண்ணலாம் அதோடைய வருது, இதுக்கு ட்ரைனிங் ஏதாவது இருக்கா சார்? வந்து அதையும் ஒண்ணு தெரியப்படுது. ஓகே, முதல்ல இந்த கமாடிட்டிக்கு ட்ரைனிங் பாத்தீங்கன்னாக்க கிரேட் வெஞ்சர்ஸ்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெகுலரா வந்து ட்ரைனிங் இருக்கும். நீங்க இந்த டிவிலேயே வரும். பிளஸ்ல நீங்க வந்து கிரேட் வெஞ்சர்ஸ் வெப்சைட்ல போனீங்கன்னாக்க எந்தெந்த மாசம் எங்கெங்க ட்ரைனிங் நடக்குது, ஃப்ரீ ட்ரைனிங் நடக்குது அப்படிங்கறதும் இருக்கு. இதை தவிர உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பொசிஷன் எடுத்து நீங்க அதுல மாட்டிருக்கீங்க, அதுல இருந்து எப்படி எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற இன்புட்ஸும்
ஒன்று அல்லது 2 தகவல் வந்து ஃப்ரீயா கொடுப்போம். அதுக்கு மேல வேணும்னா பெய்டு சர்வீஸ் அது. ஏன்னா எதுவுமே ஃப்ரீயா கொடுக்க முடியாது. கமாடிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்ப வந்து நம்மளுடைய தங்கம், வெள்ளி, காப்பர், மேலும் குரூட் ஆயில், இது எல்லாமே வந்து கமாடிட்டின்னு சொல்லுவோம். கமாடிட்டின்னா என்னன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடியது. ஈவன் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ், அதுல பாத்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு ஜூஸ்ல இருந்து தக்காளியில இருந்து எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் வந்து பொருட்சந்தை. இந்த பொருட்சந்தையில வந்து நீங்க மெயினா வந்து இதுல வந்து இது வந்து ஃபார்வர்ட் மார்க்கெட், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இருக்கனால நீங்க வந்து இப்ப 1 கிலோ தங்கம் வாங்க போனீங்கன்னாக்க உங்களுக்கு நிறைய பணம் தேவை. அதே சமயத்துல இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல வந்தீங்கன்னாக்க அந்த 1 கிலோ தங்கத்துக்கு உண்டான மார்ஜின் மணியை கட்டிட்டு அந்த கான்ட்ராக்ட் நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். 1 மாத கான்ட்ராக்ட், 2 மாத கான்ட்ராக்ட், 3 மாத கான்ட்ராக்ட் இருக்கு. சோ நீங்க வந்து இப்ப தங்கம் ஏறும் இல்ல தங்கம் இறங்கும் இல்ல குரூட் ஆயில் ஏறும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா உங்களால அனுமானம் பண்ண முடியுதுன்னா அந்த அனுமானத்தை வைத்துக்கொண்டு நீங்க வந்து அதை வாங்கியோ விட்ரோ பண்ணலாம். இதுக்கு வந்து பிசிக்கலா வந்து டெலிவரி கையில இருக்குங்கிற அவசியம் இல்ல, மார்ஜின் இருந்தா போதும். அந்த மார்ஜினை வச்சு நீங்க பண்ணும் பொழுது நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது வந்து மார்க் டு மார்க், ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஒரு லெவல்ல நீங்க என்டர் ஆயிருப்பீங்க, அந்த லெவல்ல இருந்து அது மேலே ஏறி இருக்கா கீழே இறங்கி இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மார்ஜின், நீங்க எடுத்திருக்கக்கூடிய போர்ஷனுக்கு வந்து கம்ஃபர்டபுளா கவரா இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த கவர்லா இருக்கிறது கம்மியாச்சுனாக்க தினந்தோறும் நீங்க வந்து அதை ஈடுகட்ட வேண்டும். அப்படி ஈடுகட்டலன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்ப்பாங்க 50% மேல உங்களுடைய மார்ஜின் வந்து குறைந்து இருந்ததுன்னா அந்த உங்களுடைய பொசிஷனை வித்துருவாங்க. இதை தவிர நீங்க வந்து இது பண்றதுக்கு வந்து முக்கியமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் டிமாட் அக்கௌண்ட் தேவை. சோ இது வந்து கிரேட் வெஞ்சர்ஸ்ல அணுகினீங்கன்னாக்கா அவங்க எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து விஷயத்துங்களை சொல்லுவாங்க. சோ அது மூலியமா நீங்க பண்ணலாம். எந்த ஒரு ட்ரேடாக இருந்தாலும் அதை வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவது பெட்டரா இருக்கும். அதனால நீங்க இனிஷியலா முதல்ல இறங்குறதுனால இதுலயே வந்து மினி இருக்கு. மெகாங்கிறது வந்து 1 கிலோ, மினிங்கிறது 100 கிராம். அதே மாதிரி இந்த மினி இருக்கு. அந்த மினில முதல்ல ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மினி ட்ரை பண்றது உங்களுக்கு வந்து சரியா வருதா, அதுல எங்க தவறு பண்றீங்க அப்படிங்கறத வந்து சரியா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மெகாவுக்கு போகலாம். எது பண்ணினாலும் அதாவது இன்ட்ராடே அப்படின்னு எடுக்கும் பொழுது அன்றைய தினம் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய பொசிஷன் வந்து தவறா இருக்குன்னா நம்மளுடைய டெசிஷன் வந்து தவறு அப்படிங்கறத எடுத்தோம்னா தான் அட்லீஸ்ட் கேபிட்டலை நீங்க வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும். அதை கேரி ஓவர் பண்ணி போ நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் விட்டீங்கன்னாக்க நீங்க போட்டிருக்கக்கூடிய மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கம்ப்ளீட்டா சுத்தமா போயிடும். அதனால கோ வித் த மார்க்கெட் ட்ரெண்ட் பிளஸ் கீப் டிசிப்ளின் இன் த வே ஆஃப் இன்வெஸ்டிங் இன் த மார்க்கெட். மேலும் பேசலாம் சார். கோவையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் செந்தில். வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ குரூட் ஆயில் பத்தி நீங்க சொன்னீங்க, அதாவது இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் வந்து கீழே தான் இருக்கு, 60க்கு அப்புறம் வீக்கா இருக்குன்னு. சார் இன்னைக்கு இன்வென்ட்ரி இருக்கு சார். இன்வென்ட்ரி வந்துட்டு எப்பவுமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வந்தா வந்துட்டு மேல போகும் மார்க்கெட்டு, பாசிட்டிவ் வந்தா கீழே இறங்கும். இதே மாதிரி தான் இருந்தது. ஆனா போன வாரம் வந்துட்டு நெகட்டிவ் இருந்தது, அதே மாதிரி மேல போச்சு. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி சார் இருக்கும், என்ன பொசிஷன் இருக்கும்? இன்னைக்கு செல் தான் போலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு நானு. ஆனா வந்துட்டு மேல வந்துட்டு என்ன சப்போர்ட் இருக்கு சார், மேல வந்துட்டு எது வரைக்கும் போகும் அப்படிங்கறத ஒரு சொல்லுங்க சார். சப்போர்ட் வந்து பார்த்தோம்னாக்கா அதான் முதல்ல சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, க்ரூட் வந்து மெயினா வந்து கீ டேட்டா இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு இருக்கு யூஎஸ் டேட்டா, பாசிட்டிவ் டேட்டாவும் இருக்கு. அதே மாதிரி இசிபி மீட்டிங் நெக்ஸ்ட் ட்ரிகர் பாயிண்ட். சோ இது ரெண்டும் வந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து ஒரு மேஜர் இன்புட் இருக்கும். எவ்ரி ரைஸ் மேல வந்து சப்போஸ் 6135 to 6150 லெவல் போகுதுன்னு வச்சுங்களேன், அந்த லெவலில் நீங்க வந்து ஷார்ட் போகலாம். ஆர் 6135 லெவல் 6130 லெவலில் ஷார்ட் போயிட்டு 6150 வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன் ஜெனரலா பாத்தீங்கன்னா 6185க்கு மேலதான் வந்து க்ரூட் ஆயில்ல வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா வீக்னஸ் தான் தெரியுது. அதனால நீங்க வந்து வித்து வாங்குறது பெட்டரா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். தொடர்புல இல்ல சார். யூஎஸ்ல வந்து க்ரூட் ஆயில் வந்து தற்போது ரைசஸ் ஆயிருக்கு. சைனா மேனுபேக்சரிங் டேட்டா வந்து பெட்டரா இருக்கிறதுனால மெட்டல்ஸ் அண்ட் காப்பர் வந்து ஸ்ட்ரென்தனா இருக்க வாய்ப்பு இருக்கு சொல்றோம். அதை பத்தி சொல்லுங்க சார். மெயினா காப்பர் பார்த்தோம்னாக்க ஒரு கன்சாலிடேட்டிங் பிராட் ரேஞ்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் 416 ரூபாய்க்கு மேல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 5 to 6 ரூபாய் மேல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா வந்து இந்த பேஸ் மெட்டல்ஸை விட இந்த காப்பர், பேஸ் மெட்டல் காப்பர் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டர் பொசிஷன் ஆயிருக்கு இப்போதைக்கு. இது வந்து ஃபர்தரா இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. மெயினா வந்து இதுக்கு வந்து ஒரு சைனா பிஎம்ஐ டேட்டாவும்
இப்ப அது மாதிரி நம்ம இந்தியாவில் எடுத்துக்கூடிய முயற்சிகளும் மேனுபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸும் சேர்ந்ததுனாக்க காப்பர்ல ஃபர்தர் மொமெண்டம் வரலாம். சார் பிரஷியஸ் மெட்டல்ஸ் வந்து உயரும் போது பேஸ் மெட்டல்ஸ் வந்து இறங்குது, அது வந்து சாத்தியமா சார்? அது எப்பவுமே அது அப்படிதான் இருக்குமா? அது இல்ல, இட் இஸ் a pair. அதாவது ஏன் பிரஷியஸ் மெட்டல்ஸ் ஏறுது? பிரஷியஸ் மெட்டல்ஸ் ஏறும் பொழுது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கும், ஆர் இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டி இருக்காது. அப்படி இருக்கும்போது அதுல வந்து மெயினா உங்களுக்கு ஏன் அது ஏறுதுனாக்க, எந்த ஒரு காமன் மேன் எடுத்தாலும் ஒரு ரிஸ்கா இருக்கிற போது என்ன பண்ணுவாங்கனாக்க மெயினா வந்து எல்லோ கோல்டு தான் பிடிப்பாங்க. இப்போ வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நம்ம வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் எல்லாத்துலயுமே. நம்ம வந்து பேங்க்ல பணம் போடுறோம் இல்லையா, நம்ம வந்து பேங்க நம்புறோம். ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பேங்க நம்பவே மாட்டாங்க. அந்த பணத்தை எடுத்துலன்னா அவங்களுடைய டாலர் பிளக்சுவேஷன்ஸ், அவங்களுடைய அந்த கண்ட்ரினுடைய நாணயத்தினுடைய பிளக்சுவேஷன் அதிகமா இருக்கிறதுனால அதை எடுத்துட்டு அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, எல்லோ கோல்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அங்க ப்ராப்ளங்கள்லாம் சரியாகும் பொழுது திருப்பி என்ன பண்ணுவாங்க, எல்லோ கோல்ட வித்து மறுபடியும் அவங்களோட ஓன் கரன்சியா கன்வெர்ட் பண்ணுவாங்க. பட் இந்தியா பொறுத்தவரை அது என்ன ஏறினாலும் இறங்கினாலும் நம்ம வந்து அப்படியே வச்சுட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு வந்து அதனுடைய இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா நமக்கு எல்லாமே லோக்கலா மேனுஃபேக்சர் லோக்கலா கன்சியூம் பண்றோம். நீங்க எல்லாம் இம்போர்ட் பண்ணி நீங்க வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த சமயத்துல தான் நமக்கு வந்து அதனுடைய இம்பாக்ட் வந்து பலமா தெரியும். தட் இஸ் த ரீசன் உங்களுக்கு அது மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வரும்போது கோல்டு ஏறுது. தொடர்ந்து பேசுவோம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராதாகிருஷ்ணன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ராதாகிருஷ்ணன், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. பேசுறாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. சார் வெரி குட் மார்னிங். குட் மார்னிங். நான் வந்து ஒரு விஆர்எஸ் எம்ப்ளாயி. ஹலோ சொல்லுங்க சார் சொல்லுங்க. நான் ஒரு விஆர்எஸ் எம்ப்ளாயி. எனக்கு என்கிட்ட ஒரு 1.5 lakhs இருக்கு. எனக்கு டாக்டர் மேரேஜ்க்காக அடுத்த வருஷம் ஜூன்ல பண்ண நினைக்கிறேன். சவுத் இந்தியன் பேங்க், ஜிவிகே பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அடானி பவர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? சவுத் இந்தியன் பேங்க், ஜிவிகே பவர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சொல்லுங்க, அடானி பவர், இது மூணு இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு வந்து ஒரு குறைந்த ஒரு 5 lakhs வரதுக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார். கிடைக்குமா சார்? இது இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனா இங்க நம்ம வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கமாடிட்டியை பத்தி, ஈக்விட்டி பத்தி, ஈக்விட்டி மார்க்கெட் பண்ணும்போது பேசுங்க. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஆறுமுகம். மேடம் எங்களுக்கு இன்னைக்கு கோல்டு பொசிஷன் வேணுமே. கோல்டு வந்து 25,870க்கு மேல வாங்குங்க சார். 26,170 மேல போகும். ஸ்டாப் லாஸ் அண்ட் சப்போர்ட் வந்து 25,750 வச்சுங்க. 25,500க்கு கீழே விழுந்ததுன்னா கண்ணை முடிந்து ஷார்ட் போங்க. ஒரு 200-300 புள்ளிகள் கிடைக்கும். சார் நம்ம இவ்வளவு நேரமா வந்து கோல்டு வந்து தற்போதைய டீடைல்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து கோல்டு வந்து டிக்ளைன் ஆகும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது வந்து ஒரு 50 to 70% எடுத்துக்கலாம். அதாவது விழுனாக்க ரொம்ப பெருசா விடாது. நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஒரு ஆவரேஜா 10% 15% வரை ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும். அதாவது ஒரு வருஷத்துக்கே வரக்கூடும். ஒன்னு கவனிக்கணும், அதாவது எந்த ஒரு கமாடிட்டியும் ஒரு ஹை பிளக்சுவேஷன்ஸ் வாலட்டிலிட்டி இருந்து ஒரு மாதிரி நார்மல் வரும்போது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு நார்மல்ஸுக்கு வந்துடும். சோ அது மாதிரி தான் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கோல்டு வந்து அந்த லெவலுக்கு இப்ப வந்துட்டு இருக்கு. சோ என்டையர் வேர்ல்டு எக்கானமிஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டா வந்து ஒரு பெட்டர் சிச்சுவேஷன் பொசிஷன்ஸ் வந்து போக ஆரம்பிக்கும் பொழுது கோல்டு இருக்கக்கூடிய மோகங்கள் குறையக்கூடும். அதாவது ஜெனரலா வந்து ஒரு 1 கிலோ வாங்க இடத்துல ஒரு 100 கிராம் தான் வாங்குவாங்க. சோ இப்ப வந்து ETF கோல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கோல்டுல பாத்தீங்கன்னா எவ்வொரு போர்ட்போலியோல 10% வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அஸ் எ வெல்த் கிரியேஷனுக்கு. சோ அது மாதிரி அந்த 10% தான் இருக்கும். அப்படிங்கிற பொழுது இதுல வந்து ஒரு அதிக பையிங் வராது. பட் இருந்தாலும் கண்ட்ரி லைக் சைனா அண்ட் இந்தியா பார்த்தோம்னா லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு தான் இருக்கும். இந்தியாவோட சைனால பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்டே வந்து நிறைய தங்கத்தை வாங்கி வச்சுட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல கோல்டை வைத்துக்கு தான் உபயோகப்படுத்த முடியும்னு சொல்லி. சோ பட் ஓவராலா தங்கத்துல வந்து பெரிய இம்பாக்ட் இருக்காது. சோ அந்த மொமெண்டம் வந்து குறையக்கூடும். சோ அதனால ஒரு இறங்கினா 10% இறங்கும், ஏறினா 10% ஏறும். ஏப்ரல்ல இருந்து மார்ச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் மேடம். சார் கிட்ட பேசலாம். பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். அந்த மூவிங் ஆவரேஜ் சொல்லிருந்தீங்க. என்னோட இதுல வந்து அந்த 20-25 days பீரியட் வரல. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பெண்டர் மூவிங் ஆவரேஜ்னு வருது. பீரியட் டைம் 10 days இருக்கு. அது கூட நான் எந்த இண்டிகேட்டர் வச்சு பார்த்தா எனக்கு நல்லா ட்ரேடிங் சக்சஸா இருக்கு சார்? ஸ்டோகாஸ்டிக், சிசி அந்த மாதிரி எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வித் ஸ்டோகாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்லயே 10 நாள் 20 நாள் வருமே உங்களுக்கு.
சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு சார். அப்ப பீரியட் டைம் டேஸ் கொடுத்திருக்காங்க. கொடுங்க, அதான் நீங்க 20 நாள் கொடுங்க, 20 நாள் கொடுங்க, இல்லைன்னாக்க 22 நாள் கொடுங்க, இல்லைன்னா 50 நாள் கொடுங்க. 50 நாள் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். 20 நாள்ல அந்த பொசிஷன் எப்படி காமிக்குதுன்னு பாருங்க, முதல்ல அதை எடுத்துங்க. 50 நாள் எடுத்துங்க, அந்த 50 நாள்ல எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு பாருங்க. சோ இந்த 20 நாளுக்கும் 50 நாளுக்கும் ரொம்ப ஒரு கேப் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அது பெட்டரா இருக்கும். இதை தவிர டெய்லி ஆவரேஜ் டெய்லி மூவ்மெண்ட் இருக்குல்ல, அதையும் எடுத்துங்க. அதுல எப்படி இருக்குங்கிறது அந்த பிரைஸையும் பார்த்துட்டு எந்த இடத்துல அது கட் ஆகுதுன்னு பார்த்து அது ரியாக்ட் பண்ணுங்க. இந்த ஏடிஎம் ஆவரேஜ் டெய்லி மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம், அதையும் பாத்துங்க. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரமா கமோடிட்டி ட்ரேடிங் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.